ஹாய் ஹரிஷ். ஹலோ. சரி, வீட்டில் எனக்கு வந்து எந்த லாங்குவேஜ்ல பேசுவீங்க? நான் ஆங்கிலம் தான் பேசுவேன். அப்படியா? சரி, அப்போ WordSmith வந்ததுலேருந்து எப்படி அவங்க ஆர்டர் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு? என்னோட ஆசிரியர் ஒரு தாள் கொடுத்தாங்க. அங்க நிறைய டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருந்தது. வேற நான் என்னோட கிளாஸ்ல நாங்க சுயவழி கருத்துரைகள் செய்யும்போது எல்லாரும் அந்த பேசேஜ நல்லா சத்தமா சொல்லணும். சரி சரி, அவங்க கிரேட் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு இல்லையா? எப்படி வந்து WordSmith உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு? ஆசிரியர் நம்மளுக்கு காம்போவுக்கும் பேப்பர் டூக்கும் டிப்ஸ்லாம் கொடுத்தாங்க. காம்போவுக்கு எப்படி அது ஸ்பெல்லிங் குறையதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எப்படி ஒரு எக்ஸைட்டிங் ஸ்டோரிய எழுதுறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறமா அந்த ரிப்ளேஸ்மெண்ட் வேர்ட்ஸ் கற்றுக் கொடுத்தாங்க. அதுல நாங்க ஒரு பெட்டரான வேர்ட்ஸ் சொல்லி ஒரு பெட்டர் மார்க்ஸ் எடுத்ததுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. சரி, அப்புறம் வேற வந்து என்னென்ன வந்து கற்றுக் கொடுத்தாங்க? பேப்பர் டூல்ல அது சுயவழி கருத்தறைகளுக்கு SPCT சொல்லி கொடுத்தாங்க. ஸ்பெல்லிங், பங்க்சுவேஷன், கம்ப்ளீட் சென்டென்ஸ். அப்புறமா நாங்க சிகரம் புக்ல அருஞ்சொற்பொழி லிஸ்ட் இருந்தது. அதிலிருந்து என்னோட vocabulary இன்க்ரீஸ் இருந்தது. ஓகே, சரி. அகாடமிக் தவிர எப்படி WordSmith நம்மளுக்கு வந்து உதவிச்சு? நான் ஒரு எக்ஸாம் சக்சஸ் ப்ரோக்ராமுக்கு போனேன். அங்க கான்ஃபிடன்ஸோ மோட்டிவேஷனோ கொடுத்தாங்க. வேற பிளஸ் அண்ட் மைனஸ், எப்படி நம்மளோட பிளஸ் அண்ட் மைனஸும் ஐடென்டிஃபை பண்ணி எப்படி அது மைனஸை குறைக்கிறதுக்கு கற்று கொடுத்தாங்க. வேற ஸ்ட்ரெஸ்ஸோ டைமோ எப்படி அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு கற்று கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் எக்ஸாம் சக்சஸ் ப்ரோக்ராம்ல அங்க இந்த கோச் கற்று கொடுத்தாங்க. சரி.